ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவரை செடி ஸ்டார்ட் பண்ணி நட்ட வச்சு ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. இப்போ நல்ல ஒரு அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு, பூ பிடிச்சிருக்கு. நிறைய வாட்டி அவரைக்காய் பொரிச்சிட்டோம், நல்லாயிருக்கு. இந்த பிஞ்சு அவரைக்காய் பொரித்து நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா நல்லா நல்லா சூப்பராக இருக்குது. அந்த அவரைக்காய் ஸ்மெல்லே நம்மளுக்கு நல்ல சாப்பாடு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் கொஞ்சம் இடந்தாங்க இருக்குது. அதுலேயே இந்த அவரை செடி ப்ளஸ் இந்த துளசி செடி வச்சுருக்கோம். இது கருந்துளசிங்க. நம்ம வீட்டில் வச்சா நல்லா பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். நம்ம பிச்சு பிச்சு சாப்பிடலாம், நம்ம உடம்புக்கு நல்லது. அப்புறம் வேறு என்ன வச்சுருக்கோன்னா ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கோங்க. இது ரெட் ரோஸு நல்லாயிருக்கும், அழகாக இந்த ஊட்டி ரோஸ் மாதிரியே அழகாக பூவிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலிவேரா வச்சுருக்குறோம். இது நாங்கள் வேரோடு அப்படியே ரோட்டோரத்தில், எங்கள் ஊர்லெலாம் ரோட்டோரத்தில், அப்புறம் எங்கேயே காட்டில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நாங்கள் அப்படியே வேரோடையே பொறிச்சிட்டு வச்சு 1 மாதம்தான் ஆச்சு. நல்லா உயிர் பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் ஒரு கத்திரி செடி வச்சுருக்குறோம். அது இன்னும் பெருசாகலை, காய் பூ விடலை, சின்னதாக பூ மட்டும் விடுறக்கு ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் காய் விடும். அப்புறம் ஒரு கனகாமர செடி வச்சுருக்குறோங்க. கொஞ்சம் இடம்தான் இருக்குது, அதிலே இவ்வளோ செடி வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நிறையா இடம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா செடியெல்லாம் வளர்க்கலாம். செடி வளர்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செடி வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.